எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோயிலோட சிறப்பம்சங்கள இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, தேவார பாடல்கள் பாடின திருத்தலங்கள்ல 87வது கோயிலா இது இருக்கு. சைவ கோயில்னு சொல்லும்போது தில்லை அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் உறையும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவாரூர் கோயில் தான். திருவாரூர்ல பிறக்கக்கூடிய எல்லாருமே முக்தி பெறுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் ஒண்ணு இருக்கு. இந்த கோயில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, நெய்முறுக்கு, அப்பம், புட்டு, வடை, சுழியன் இது எல்லாமே குடுக்குறாங்க. மடப்பள்ளியில அத எல்லாத்தையும் தயாரிச்சுட்டு 5:45 சாயங்காலமா மாலை நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, 5:45க்கு கொட்டு மேளங்களோட அந்த பிரசாதங்கள் எல்லாமே ஐயாவுக்கு வர வர வைக்கப்பட்டு நெய்வேத்தியம் வழங்கப்படுது. அது மாரி கோயிலுக்கு வர்றவங்களுக்குமே காலையில வர்றவங்களுக்கு 1 அப்படின்ற எண்ணிக்கையிலையும், ஈவினிங் வர்றவங்களுக்கு 2 அப்படின்ற எண்ணிக்கையிலையும் இந்த நெய் முறுக்கு, சுழியம் இந்த 5 வகையான அந்த பிரசாதங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் குடுக்குறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆழித்தேர் இங்க தான் இருக்கு. திருவாரூர்ல மட்டும் தான் இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் நெறையவே இருக்கு. இங்க உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா, 33 ஏக்கர்ல ஃபுல்லா கட்டியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 33 பரப்புல இப்ப கட்டப்பட்ட இந்த கோயில்ல 9 ராஜகோபுரம் இருக்கு, 80 விமானம், 12 பெரிய மதில் இருக்கு, 13 பெரிய மண்டபம் இருக்கு, 15 தீர்த்த கிணறுகள் இருக்கு, 3 நந்தவனம் இருக்கு, 3 பெரிய பிரகாரமும் இருக்கு. 365 லிங்கங்களோட கூடிய கோயில் தான் இந்த திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோயில். 100க்கும் மேலான என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னதிகள் இருக்கு. அதுல 86 விநாயகர் சன்னதிகள் மட்டுமே இருக்கு.